இன்றைக்கி நான் சக்கை வரட்டி தான் செய்ய போகிறேன். இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். கட் பண்ணியாச்சு எல்லாத்தையும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக தான் அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். பலாப்பழத்தை லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு கப்பு வெல்லம் போடணும். வெல்லத்தை நம்ம கரைய விட்டுலாம். வாங்க, அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். வெல்லம் கரைஞ்சி கொதிக்கிட்டோம். இந்த பக்கம் நம்ம பலாப்பழத்தை வேக விட்டுடலாம். வெறும் கடாயில் பலாப்பழத்தை போட்டு லைட்டாக வதக்கினே இருக்கணும். இது நல்லா வேகட்டும். சரி, நல்லா கொஞ்சம் கிளறி விட்டு வேக வைக்கலாம், அடி பிடிக்காமல். இந்த பக்கம் வெள்ளைப்பாவு கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். வடிகட்டி வச்ச வெள்ளைப்பாகை பலாப்பழத்து கூட சேர்த்துட்டேன். அந்த வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு. நீங்கள் பலாப்பழம் கொஞ்சம் வதங்கினோடனே வெள்ளைப்பாகை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும், கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். கொஞ்ச நாள் வச்சிருந்து யூஸ் பண்ணலாம். இதில் 4-5 ஐட்டம் செய்யலாம். நம்ம வடை செய்யலாம், பாயாசம், இதெல்லாம் பலாப்பழம் இல்லாத நேரத்தில் இதை எடுத்து போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். அடிகனமான கடாயாக எடுத்துக்கோங்க, இல்லாட்டி நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும், கிளறதுக்கு ஒட்டாமல் வரும். அடியில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஒரு 4-5 ஸ்பூன், இந்த மொத்தத்துக்கு 4-5 ஸ்பூன் ஊற்றினா போதும். நிறைய ஊற்றணுன்றது அவசியம் கிடையாது. இப்போ நல்லா அல்வா பதத்துக்கு சுருண்டு வந்துருச்சு. நம்ம இறக்கிடலாம். ஏலக்காய் பொடி கொஞ்சம் போடுறேன். நல்லா அல்வா பதம் வந்துருக்குது பாருங்க. இது கரெக்டான பதம், சரியா இருக்கும். இன்னும் ஆறிடுச்சுன்னா இன்னும் நல்லா இறுகிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து மூடி வச்சிடலாம், ஆறட்டும். இந்த மாதிரி ஜல்லடை போட்டதில் மூடி வைங்க. ஃபுல்லாக கவர் ஆனதை மூடி வச்சிங்கன்னா வேர்த்துடும். இந்த ஓட்டை போட்டதில் மூடி வச்சிங்கன்னா, இந்த ஜாலி மாதிரி இருக்கிறதுல மூடி வச்சிங்கன்னா வேர்வை வடியாது, நல்லா சீக்கிரம் ஆறிடும். நல்லா ஆறிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். சக்கை வரட்டி ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஆரோக்கியமான உணவு, ஆனந்தமான வாழ்வு.